சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவப்பழிகளை சுமந்தலைந்தேன். வழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவப்பழிகளை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலி அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தான் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சாத்தான் சோதித்திட தேவன் காத்திட உடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம், இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். Okay, one second. தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம், இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். ஸ்பீடா பாடுமா? தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம், இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம், இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். ஓகே, ப்ளீஸ் sit down. Please sit down. உட்காருங்க.
உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்லி இந்த வகுப்பு ஆரம்பிக்கலாம். கதை பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். இப்போ ஹைவேல ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோடுனா இது மாதிரி ரோடு இருக்குது. அதில் பெரிய பாறைங்கள் நடுவில் இருக்குது. அதில் ஆளுகள் நடந்து போகிறதுக்கே கஷ்டம், அந்த நிலையில் இருக்குது. அதில் தான் 2 வீலர் போகணும், 4 வீலர் எல்லாம் போகணும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த பெரிய கல் இருக்குது. ரோட்டில் நடந்து போகிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் யாருமே அதை எடுத்து எறிகிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் வர்றாரு, ஒரு சைக்கிளில் வர்றாரு. வந்து பார்க்குறாரு கல். ஐயோ, இவன் யார் இப்படி தூக்கி போடி, ஆளுகளாம் பார்க்கலையே அந்த கல்லை அப்படின்னு எல்லாம் முணுமுணுத்துட்டு போகிறாரு. அடுத்தடு ஒரு ஸ்கூட்டரில் ஒரு ஆள் வராங்க. அவர் என்ன செய்கிறாங்க, இது யாரு கண்ணுக்கும் தென்படலையா அப்படின்னு சொல்லி அவர் முணுமுணுத்துட்டு போகிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி வர்றாரு அந்த பக்கமாக. அது தலையில் ஒரு பொதியை சுமந்துக்கிட்டு அது நடந்து வர்றாரு. தள்ளாடி வர்றாரு. பெரிய பாறங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய பாரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அவருடைய முழு பலத்தோடு அந்த கல்லை பெரிய பாறங்களில் தள்ளி சைடில் போகிறார். அவர் போட்ட பிறகு அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் கதை. நம்மளும் இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறோன்னா, பல அநியாயங்கள், பல நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது. நம்ம மற்றவர்கள் மேலே தான் குறை சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அதை எதிராக போராடுறதுக்கு, அதை எடுத்து எறிகிறதுக்கு நாம் தயாராக இல்லை. உண்மையா இல்லையா? எல்லோரும் என்னையே பாருங்கள், எங்கள் யோசனையில் இருக்கீங்களா? ஓகே, இந்த உலகத்தில் எதுவுமே செய்யணும்னா நான் இல்லை, நம்ம மற்றவங்கள தான் சுட்டி காட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளை நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம செய்யணும். இப்போ நம்ம நீங்கள் தான் இப்போ புதிய தலைமுறைகள் வளர்ந்துக்கிட்டு வர்றீங்க. நம்மளுடைய திரு அவைக்கு நன்மை செய்யணும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், ஒரு புதுப்பித்தலை உண்டாக்கணும். யார் கொடுக்க முடியும்? வயதான பாட்டி கொடுக்க முடியாது, ஐயா தாத்தாங்க கொடுக்க முடியாது. நம்ம தான் இப்போ வளர்ந்துக்கிட்டு வர்றோம். நம்ம தான் ஒரு எழுச்சியை கொண்டு வரோம். அதனால் நம்மகிட்ட பல தடைகள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்முடைய வளர்ச்சிக்கு தடைகள் என்ன, நம்ம வாழ்வில் வளர்ச்சிக்கு தடை எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எது தடையாக இருக்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், எது தடை? இப்போ முக்கியமாக நம்ம சொல்லப்போனால் நம்ம வாழ்வின் தடைகள் என்ன? இது மீடியா தடை. மீடியாவில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது, அது ஒரு விதத்தில் தடை இருக்குது. வேறு என்ன தடைகள்? ஏன்னா ஏன் மீடியா தடைனா, அது பாவத்தை செய்ய தூண்டினால் அது தடை. அது நமக்கு நன்மை மீடியாவிலேருந்து நிறைய கற்றுக்கலாம், அது நிறைய நன்மைகள் உண்டு. அதுக்கு நமக்கு நன்மை கொடுக்கும் என்றால் நம்மளுக்கு வளர்ச்சி. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக இருந்தால் அதுக்கு நம்மளுக்கு வீழ்ச்சி. ஓகே, வேற என்ன? எது வளர்ச்சிக்கு தடை? நீ வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்புறியா, வீழ்ச்சியை விரும்புறியா? வளர்ச்சியத்தை விரும்புகிறோம். எல்லாருமே நன்மையைத்தான் பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறோம். யாருமே தீன்மையை பெற்றுக்கொள்ளணும் நம்ம விரும்பவே இல்லை. வீழ்ச்சியை எப்பொழுதும் நாம் விரும்புவதும் இல்லை, மேன்மை அடையணும் அப்படிங்கிறத நம்ம விரும்புகிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 23. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 23. சொல்லுங்க, வாசிங்க. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பானோர் இறைவார்த்தை கேட்டு புரிந்து கொள்வார்கள். அடுத்தது, இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பலனடைப்பர். 100, 60,
30 மடங்காக. அது உங்களுக்கு ஊமை தெரியும் இல்லையா? இந்த விதையானது ரோடில் போடுறாங்க, நடக்கிற பாதையில், பாறையில், முட்புதரில், நல்ல செம்மைப்படுத்தப்பட்ட நிலத்தில் விழுகுது. ஆனால் அதை எடுத்துக்கூட விதத்தில் தான் இருக்குது அது வளர்றது, வளர்ச்சிக்கு. சிலது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக. இதை போன்று தான் நம்ம வாழ்க்கைக்கு வீழ்ச்சியா இல்லது வளர்ச்சியாங்கிறது நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில். இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இறை வசனத்தை கேட்குறீங்க, அதை உள்வாங்குறீங்க. உள்வாங்கி அதை நம்ம என்ன பண்ணணும்? அந்த வாழ்க்கையை அதை கேட்ட வார்த்தைகளை வாழ்வாக்கணும். அவ்வளோ வாழ்வாக்கும் போது நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கும். அதை வாழ்க்காமல் இங்கே இருக்கவே வேண்டாம் விருப்பாக இருந்துட்டு நம்ம பெற்றோர்கள் என்ன பெற்றோர் நம்மளுக்கு தூண்டுதல் இருக்கணும். நம்மளுக்கு ஆர்வம் இல்லைன்னா பெற்றோர் வழியாக நம்மளுக்கு இறைவன் ஆர்வத்தை கொடுக்குறாரு. அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி இங்கே நம்ம வந்திருக்கோம். இது நம்மளுக்கு வீழ்ச்சியாக. எத்தனை பேர் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக வளர்ச்சியை நீங்கள் பெறணும்னு நினைக்கிறீங்க? 30 விரும்புவீங்களா? 60 விரும்புவீங்களா? இல்லை, நம்ம விரும்புகிறது 100% விரும்புகிறோம். ஆனால் அப்படி விரும்பும்போது அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 30, 60 மடங்கு பெற்றுக்கொள்வோம். இப்போ நான் உங்களுக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு, வீழ்ச்சிக்கு முக்கியமான சில காரணங்கள் அன்றாட நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ. ஒரு சோம்பேறித்தனம் வீழ்ச்சிக்கு காரணம். அதுவும் பாவந்தேன். காலையில் நம்ம தூங்கிக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, அதுவும் வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று என்னென்னா, நம்ம எந்த வேலையை தொடங்கினாலும் அது நடக்குமா நடக்காதா ஒரு கேள்வி எப்போவுமே. அவநம்பிக்கை, அதுவும் தடை. எப்போவுமே நம்ம ஒன்று செய்யும்போது நான் செய்வேன், வெற்றிகரம் முடிப்பேன், எனக்கு கடவுள் முடிச்சு கொடுப்பாருங்க நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது என்ன பண்ணும்? நம்மளுக்கு வளர்ச்சி உண்டாக்கும். அல்லது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கும் போது நம்மளுக்கு சந்தேகத்தின் பேரில் இருந்து அது நடக்கவே நடக்காது, வீழ்ச்சியை உண்டாக்கும். சில சமயங்கள் என்ன வேணும்னா, திடமான துணிச்சலுடன் வேகம் கூடிய விவேகம்னா அறிவு ஞானம் இல்லாமல் செயல்படும் போது நம்மளுக்கு வீழ்ச்சி உண்டாகும். அப்புறம் என்ன, தோல்வியை கண்டாலே துவண்டு போகிறது. தோல்வினாவே நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் தோல்வி தான் வெற்றிக்கு என்னப்படு முதல் படி. தோல்வி அடைந்தவன் இன்று உலகில் பெரிய சாதனை படைச்சிருக்கான். அது சொல்லுவாங்களோ, நம்ம உதாரணத்துக்கு சிலந்தி வலை என்ன பண்ணும்? சிலந்தி கட்டிக்கிட்டே இருக்கும், அது கூட இந்த வலையை பின்னிக்கிட்டே இருக்கும், கீழே விழும், மறுபடியும் பின்னிக்கிட்டே இருக்கும். விடாமுயற்சி. தோல்வியை கண்டு நம்ம நிறைய நம்மளுக்கு தெரியும்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார்? பல்பு தயாரித்தார் இல்லையா? அவர் தான் ஃபஸ்ட்டு பல்பை. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய முயற்சினால். அவர் என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு அழகான பண்ணிட்டு அந்த கடை உடஞ்சி போச்சு, மறுபடிக்கும் முயற்சி செய்தார். அப்படிப்பட்ட அவர் அறிவில்லாதவர் என்று சொன்னவர், அவரினால் இன்று உலகம் வெளிச்சமடைந்துள்ளது. அதுபோல் நம்ம ஒரு வெளிச்சம் கொடுக்க கூட இருக்கணும். அதனால நம்ம தோல்வியை கண்டு தோன்று விடக்கூடாது. இன்னொன்று, முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. முயற்சி, விடாமுயற்சி. நம்ம ஒரு தடவை செஞ்சுட்டு இது எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது, மறுபடிக்கும் முயற்சி பண்ணணும். நம்ம பாடம் படிக்கும்போது இந்த கேள்வி படிப்போம், அந்த பதில் மறந்து போகும், மறுபடிக்கும் படிப்போம். எக்ஸாம் எழுதுறதையும் படிப்போம், எக்ஸாம் எழுத தூக்கி எறிவோம் இல்லையா? அது மறுபடியும் நம்ம செய்கின்ற ஒரு செயலில் விடாமுயற்சி நம்மளுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து அளவு மீறி ஆசைப்படுறது. நம்மளுக்கு எல்லோரும் ஆசை இருக்குதா? இது பெஸ்ட்டு தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆசைப்படுறோம். அதுவும் நம்மளுக்கு வீழ்ச்சிக்கு காரணம். சில சமயங்களில் அகங்காரத்தோட, கர்வத்தோட, தற்பெருமையோட நம்ம பிஹேவ் பண்ணோம்னா அதுவும் நம்மளுக்கு வீழ்ச்சிக்கு காரணம். இப்போ வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்குது, நம்ம வாழ்க்கையில் தோல்வியே பார்க்கல. ஒரு நாள் தோல்வி வருதுன்னு எப்படி இருப்பீங்க? சோர்ந்து போவீங்க. ஏன்னா வெற்றி எனக்கு எப்போவுமே நான் பெஸ்ட்டாக தான் இது பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இருப்போம். சில சமயங்களில் கடவுள் நம்மளுக்கு வாழ்க்கையில் சர்க்களை கொண்டு வரார். அது ஏன்னா நம்மளுக்கு அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னும் நம்ம பெஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிற மனநிலையை கொடுப்பதற்காக. அதனால் அதை கண்டு நம்ம துவண்டு விடக்கூடாது. நம்பிக்கையில் வாழ்க்கை இருப்பினும், நம்பிக்கை இருக்குது, ஆனால் சில சமயங்களில் பொருளாதார நெருக்கடி, பணம் இல்லை அப்படிங்கிற நிலை கூட உண்டாகும். அதனால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு போராட்டங்கள் இருக்கும்,
பின்னடைவுகள் இருக்கும், சறுக்கல்கள் இருக்கும், நம்ம வந்து எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கும், இகழ்ச்சி நம்மளை பேசுவாங்க, அது இதுன்னு பேசுவாங்க. இருந்தாலும் விடாமுயற்சியோடு நாம் செயல்பட வேண்டும். அதனால் இப்போ நம்ம டிரைவிங் 2 வீலரோ சைக்கிளோ இல்லை 4 வீலரோ நம்ம ஓட்டிகிட்டு போடுறோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டிகிட்டு இப்போ நம்ம ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா, நேராக இருக்குமா? வளைவுகள் இருக்கும், பெண்டு இருக்கும், ஸ்பீட் பிரேக் இருக்கும் இல்லையா, நிறையா இருக்கும். பின்ன குறுக்க மறுக்க வண்டிகள் வரும், ஆளுங்க வருவாங்க, இதெல்லாம் வரும். அப்போ நம்ம அப்படி இருந்தால் தான் நம்ம அலர்ட்டாக போவோம். இல்லை யாருமே வரமாட்டாங்க, எந்த வண்டியுமே போகாத, நம்ம நேரே போவோம்னா அவனை ஆக்சிடெண்ட் ஆகும் வாழ்க்கையில். அதனால் நம்ம வந்து எல்லா போராட்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்தது இருக்கட்டும். அப்போத்தான் இது வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல முடியும். வளர்ச்சி என்றால் சில சமயங்களில் நம்ம சறுக்கி விழுந்து பாவத்தில் விழக்கூடும். அதனால தான் பிலிப்பியர் 4:13 சொல்லுது. வாசிங்க, பிலிப்பியர் 4:13. யாராவது ஃபாஸ்ட் பிலிப்பியர் 4:13. ஒரு பாட்டு இருக்குல்ல, எனக்கு உறுதி ஊட்டும் இயேசு கிறிஸ்துவால். அந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, என்னது? எனக்கு பாடு உங்களை எடுத்துட்டீங்க, அதை வாசிக்க மாட்டீங்க, வாசிங்க. எனக்கு வாசிப்பா. எனக்கு வலுவூட்டியவர் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு வலுவூட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. 60 பேர் இருக்கிற இடத்துல இவ்வளோதானா? சத்தமாக சொல்லுங்க. எனக்கு, இன்னும் சத்தமா, எனக்கு வலுவூட்டுகின்ற துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. காது கேட்குதா? நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ புக்கு பார்க்க வேண்டாம். சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். எனக்கு வலுவூட்டுகின்ற துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நம்மளுக்கு நினைக்கணும், எனக்கு துணை ஊட்டுகின்ற, எனக்கு வலுவூட்டுகின்ற, சக்தி கொடுக்கின்ற, வலிமை தருகின்ற இயேசு கிறிஸ்துவினால் நான் எதையும் சாதிப்பேன், என்னால் சாதிக்க முடியும். உண்மையிலே நீ ப்ரே செய்து பாரு. நீ ஒரு காரியத்தை செய்யும்போது ஜெபம் செஞ்சுட்டு நீ போ, அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். அதை நீ நம்பி தான் ஆகும். பலரும் கேட்டால் அங்கே சொல்லுவாங்க, பல புனிதர்கள் சாதனை புரிஞ்சுருக்காங்க. எப்படி சாதனை புரிஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பெற்று அவங்க சாதனை புரிஞ்சுருக்காங்க. நீங்கள் யோசப்பை பற்றி, பழைய ஏற்பாடில் யோசப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசப் என்ன கண்டார்? கனவு கண்டார். அவன் தான் கனவின் மன்னன். அவங்க எத்தனை பிரதர்ஸ் இருந்தாங்க? ஃபஸ்ட்டு 10 பேர், 10 பேருக்கு அடுத்து தான் 11ஆவது பேர் யோசப்புக்கு அடுத்து பெஞ்சமின். உங்க 10 பேர்கிட்ட போய் சொல்கிறேன், நான் வந்து ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு அப்படின்னா, 10 கட்டுகள் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுது, நடுவில் அந்த கட்டு இருக்குது, அதெல்லாம் வணங்குது. நான் நடுவில் இருக்கேன், நீங்கள்லாம் என்னை வணங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? கோபம், பொறாமை. அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க ஃபீல் பண்ணாங்க, இவனை எப்படியாவது அழிக்கணுங்கிற ஒரு வஞ்சனை, வெறுப்பு, அவனை எப்படியாவது ஏதாவது செய்து ஆகணும் அப்படிங்கிற வந்திருக்கு. நம்மளுக்கு வருமா வராதா? யாராவது நல்லது செஞ்சால் அவனை ரொம்ப ப்ரைஸ் பண்ணால், இவனை உற்சாகப்படுத்தினா நம்மளுக்கு உள்ள உணர்வுகள் வரும். ஓகே, அப்படிப்பட்ட உணர்வுகள் இல்லாமல் வாழ வேண்டும். அதனால் சொல்லுவாங்க, தொடக்க நூல் 39:2 ஆண்டவர் யோசப்போடு இருந்தார், எனவே அவர் சிறப்புற்றவனாக தன் எய்த்து தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்டவன். அவன் நிறைய கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார், துயரப்பட்டார். ஆனால் அவர் விட்டு கொடுக்கல. அவர் என்ன பண்ணார்? அவரை விற்றாங்க, அடிமையாக இருந்தார். அரசனுடைய இதில் இருக்கும் போது அவருடைய மனைவி அவனுக்கு ஒரு தீய செயல்களுக்கு செய்ய இதாக இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய நெறிமுறைகளில் அவர் மாறவே இல்லை. நாம் கடவுளுக்காக
எல்லாம் வல்ல இறைவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று நினைத்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதோடு இருந்தார். அப்போ தான் என்ன பண்ணாருன்னா, யோசப்பு அவரோடு இருந்ததுனால எய்த்து தலைவன் அவன் உடைய எப்படி கடவுள் அவருடைய பிரசனை அவன் மேலே இருப்பதை உணர்ந்து அவர் செய்வதற்றெல்லாம் தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கிடுச்சு. என்னென்ன தொட்டானோ, என்னென்ன செய்தானோ, என்னென்ன சொன்னானோ எல்லாமே வளர்ச்சி தான் அவருக்கு ஏற்பட்டது. அது எனவே அவருடைய அதனால் அவனுக்கு என்ன ஒரு தலைவனுடைய தயவு கிடைத்தது. நம்மளும் உண்மை உள்ளவளாக இருந்தால், உண்மையானவர்கள் இருந்தால், நல்ல நேர்மையாக இருந்தால், கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒரு உண்மை உள்ளவராக இருந்தால் கடவுள் நாம் என்னென்ன செய்ய நினைக்கிறோமோ எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க நம்மளுக்கு உதவி செய்வார். அதனால் என்ன செஞ்சான், அவன் சிறப்புற்றவனாக இருந்தான். அதனால் அவனை மேலாளராக எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவனாக யோசப்பை அவன் தலைவன் நியமித்தான். அதனாலதே அந்த எகிப்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது நெஞ்சு எங்கே இருக்கு தெரியுமா? 2 கரங்களையும் மார்போடு அழைக்கும். கண்களை மூடுங்க. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி செய்தேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், என் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். நாம் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? அதனால நம்ம ஒரு உணர்வோடு பாடுவோம். எல்லாரும் அப்படியே கையை வைங்க, கையை அணைத்துக் கொள்ளுங்கள். பாடி வரும் பறவைகளோ, காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்து நொந்தேன். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உம் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உண்மையில் பிரிந்து நொந்தேன். அப்பா நான் தவறு செய்தேன், எல்லாரும் கண்களை மூடி உம் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றீர், அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்தாயா. சுமைகளில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றீர், அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்தாயா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், எம்மை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறு எங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை
தந்தையே, இதோ நான் தவறு செய்தப்பா, பல வேளைகளில் உனக்கு எதிராக தீய செயலில் ஈடுபட்டப்பா. என்னுடைய எண்ணத்தில், சொல்லல, செயலில் நான் ஒரு நல்லதாக நினைத்ததில்லைப்பா. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய வார்த்தையின்படி வாழ நீ ஆசீர்வதிப்பா. மேற்கு நின்று கிழக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்தில் என்னுடைய குற்றங்கள் எல்லாமே அகற்றி விடுகின்ற தேவனே. ஆண்டவரே என் ஏசப்பா, எங்களுடைய பாவங்களை முதுகுக்கு பின்னால எரிந்து விட்டீர் ஆண்டவரே. அதை நம்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பலவீனங்களை நீ கணக்கிடுவதில்லை, என்னுடைய குற்றங்களை நீ எண்ணுவதில்லை ஆண்டவரே. அன்பு தகப்பனே, என்னுடைய பாவங்களை, குற்றம் குறைகள்ல ஆழ்கடல்ல நீ எரிந்து விடுகின்றீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நீர் உன் பிள்ளையாக எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய அன்பு தகப்பனாக என்னை நின்று நீ வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆத்மா தாகத்தை கொடும், உடல் உள்ள ஆன்மா குற்றம் மறுவன் மாசின்றி வாழ்வதற்கு நீ உதவியாக இரும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகளை தொட்டும் ஆசீர்வதிப்பா. நீ அன்பு தந்தையம், நீ ஒரு அன்பு தாய், தந்தை தாய் போல எப்பொழுதும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் இந்த நாளில் மனம் உணர்ந்து தங்களுடைய குற்றம் குறைகளை நினைத்து அதிலின்றி விடுபட ஒரு வழியை இவர்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீரே ஒருவர் இவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவர், எப்பொழுதும் இவர்களை வழிநடத்தக்கூடியவர் ஆண்டவரே. இவர்களை வழிநடத்தும் இந்த நாளில் ஒரு நல்ல பாவசிங்கத்தனம் செய்து இவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ, எப்பொழுதும் எந்த ஒரு கலக்கம் இன்றி தெளிவான நீரோடை போல இவர்கள் வாழ்க்கை இருக்க, தெளிந்த சிந்தனையோடு இருக்க, தெளிந்த வாழ்க்கை வாழ இவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே. இவருடைய எல்லாவித போராட்டங்களிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், கலக்கங்களிலிருந்தும் விடுதலை கொடுத்து இவர்களுக்கு நீரே உன்னதராக எப்பவும் வழி நடத்தி இவர்களை ஆசீர்வதி. எல்லா வரங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.